லெபனானில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்து உலக புகழ்பெற்ற கலைஞர் கலீல் ஜிப்ரானின் கவிதையை பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மேற்கோள் காட்டி பேசினார். இதுகுறித்து பேசிய அவர், கலீல் ஜிப்ரானின் பசுமை தோய்ந்த வரிகளை மனதில் தாங்கி தமிழகம் முழுவதும் பசுமை பரப்பை அதிகரித்திட இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக பேசிய அவர், பசுமை பரப்புகள் அதிகரித்து தேசிய இலக்கான 33% அடைய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பசுமை பூங்காக்களை அமைக்கும் பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றும், இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதுடன் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் மக்களும் பயன்பெறுவார்கள் என்றார். மேலும் சுற்றுலாத்துறையில் இந்தியாவிலேயே தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது என்றும் பெருமிதம் கொண்டார். பசுமை முயற்சிகள். Trees are poems the earth writes upon the sky. We fell them down and turn them into paper, that we may record our emptiness. Trees are poems the earth writes upon the sky. We fell them down and turn them into paper, that we may record our emptiness. என்று மிக அழகாக குறிப்பிட்டார் கலீல் ஜிப்ரான். வானத்தை நோக்கி பூமி வரைந்திட துடிக்கும் கவிதைகளே மரங்கள். எனினும் நாம் மரங்களை சாய்த்து நம் வெறுமையினை நிரப்பிட வெறும் காகிதம் செய்ய துணிகிறோம். உலக புகழ்பெற்ற கவிஞர் கலீல் ஜிப்ரான் அவர்களின் பசுமை தோய்ந்த வரிகளை மனதில் தாங்கி தமிழ்நாடு எங்கும் பசுமை பரப்பினை உயர்த்திட இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.